வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்த முக்கிய அறிவிப்பு. அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்து, 5 உயிரிழப்பு, 3 படுகாயம். வெப்பநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நாமல் ராஜபக்ச CIDL முன்னிலை. சிலாபம் கடலில் படகு கவிழ்ந்து முதியவர் உயிரிழப்பு. யாழ் உள்ளிட்ட வடக்கில் காணிகளை உடனடியாக விடுவியுங்கள், ஜனாதிபதி உத்தரவு. ஞானசார தேரரின் விகாரியை பாதுகாத்த அதிகாரி. உயர்கல்வி வாய்ப்பை பெறாத மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கிளிநொச்சியில் புதையல் தூண்ட முற்பட்ட இராணுவ உயர் அதிகாரி உட்பட 8 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். பத்திரமுள்ள இசுகுருபாய கட்டிடத்தின் 17வது வார்டில் அமைந்துள்ள போலீஸ் தலைமையகத்தினால் வழங்கப்படும் போலீஸ் அனுமதி அறிக்கை தரவு அமைப்பில் செயலிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த அனுமதி சான்றிதழ்களுக்கு விண்ணப்பித்தல், அறிக்கைகளை கோருதல் மற்றும் சான்றிதழ்களை அச்சிடுதல் ஆகிய நடவடிக்கைகள் தரவு அமைப்பு ஒன்றின் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றன. குறித்த தரவு அமைப்பு நேற்று நண்பர்கள் முதல் செயலிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தரவு அமைப்பை மீள் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த தரவு அமைப்பு மீள் செய்யப்படும் வரை போலீஸ் அனுமதி அறிக்கைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தரவு அமைப்பு மீளவும் இயங்கியதுடன் போலீஸ் அனுமதி அறிக்கைகளுக்கான விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனரகலை கொம்புக்கன் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 5 உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை இந்த கோர விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதுடன் போலீஸ் ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. உளவு இயந்திரமும் டேப்பர் லொரியொன்றும் மோதிக்கொண்டதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. டேப்பர் லாரியில் பயணித்த 10 பேரில் 8 பேர் படுகாயமடைந்து மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதன்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உள்ளிட்ட 5 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த 3 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேற்குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பகல் நேரத்தில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை தீவிர மட்டத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மேற்கு மற்றும் சபரமுக மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பலமுறை மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று காலை நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவு நடத்தி வரும் தொடர் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு இணங்கவே அவர் முன்னிலையாகியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலாபம் முகத்துவாரத்துக்கு அருகாமையில் கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற சிறிய ரக படகு ஒன்று திடீரென கவிழ்ந்த விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலாபம் சேதவத்தை பகுதியைச் சேர்ந்த 67 வயதான முதியவரே இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். கடலில் ஏற்பட்ட திடீர் சீற்றம் மற்றும் கடுமையான நீரோட்டத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் படகு தலைகளாக கவிழ்ந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் போலீசார் தெரிவித்துள்ளனர். படகு கவிழ்ந்ததில் கடலில் தத்தளித்த 2 ஒருவர் துரிதமாக செயல்பட்டு உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். எனினும் காப்பாற்றப்பட்ட மேற்படை கடற்தொழிலாளர் காயங்களுடன் உடனடியாக சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு பாதுகாப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்.
கடந்த யுத்த காலத்தின் போது பாதுகாப்பு பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்டு தற்போது விடுவிக்கப்படக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணிகளையே உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அனுரகுமார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதுடன் தேசிய பாதுகாப்புக்காக இராணுவ முகாம்கள் எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புடன் தொடர்புடையவர்களின் பொறுப்பாகும். அதன் அடிப்படையில் எவ்வாறான காணிகளை விடுவிக்கலாம், எவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியாது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்துக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஞானசார தேரரின் விகாரியை பாதுகாத்து வந்த காவல்துறை அதிகாரியொருவர் தனது பனித்துப்பாக்கியினால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று ராஜகரிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரி சில நாட்களாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டு உயர்கல்வி வாய்ப்பை பெறாத மாணவர்களுக்கு தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயில்வதற்காக அரசாங்கத்தினால் வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இக்கடனுக்காக அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுவதுடன் கடனை திருப்பி செலுத்துவதற்கு 7 ஆண்டுகள் அவகாசம் அளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட 16 தனியார் பல்கலைக்கழகங்களில் 130 பாடநெறிகளின் கீழ் பட்டப்படிப்பு அல்லது தேசிய மட்டத்திலான டிப்ளோமா படிப்புகளை மேற்கொள்வதற்கு மாணவர்கள் வாய்ப்பு கிடைக்கும். இந்நிலையில் இலங்கை முழுவதிலும் முன்னெடுக்க எதிர்பார்க்கப்படும் இத்திட்டத்தின் முதற்கட்டம் செப்டம்பர் 3ஆம் தேதி களுத்துறை மாவட்ட செயலகத்தில் ஆரம்பமாக உள்ளது. அதேவேளை கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் இணைந்து இத்திட்டத்தை ஏற்பாடு செய்வதாக களுத்துறை மாவட்ட செயலாளர் சுனந்தஹேர தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இரணுமடு 55ஆம் கட்டை பகுதியில் புதையல் தோண்ட முற்பட்ட 8 பேர் கொண்ட குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த பகுதியை சுற்றி வளைப்பை மேற்கொண்ட போலீசார் குறித்த பகுதியில் புதையல் அகழ்வில் ஈடுபட்ட இராணுவ உயர் அதிகாரி உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு, சிலாபம், புத்தளம் மற்றும் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். இந்நிலையில் குறித்த சந்தேக நபரிடமிருந்து புதையல் தோண்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணம் மற்றும் சிறிய ரக வாகனம் ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.